அனைவருக்கும் வணக்கம். வழக்குரைஞரை ஆக்கிரமித்துள்ள சொத்தை காலி செய்யுமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பொது சொத்தின் பாதுகாவலர் என்றும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவைத்தொகை செலுத்தாமல் உள்ள வழக்கறிஞரை காலி செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு பார்த்திங்கன்னா 21/7/2025 அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு. வாங்க வழக்கினுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பொது சொத்தின் பாதுகாவலர் 3 தசாப்தங்களுக்கு மேலாக நிலுவைத் தொகையை செலுத்தாமல் ஆக்கிரமித்துள்ள சொத்தை காலி செய்யுமாறு வழக்குரைஞருக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் 21/7/2025 பிரிதிவாதிக்கு சாதகமாக விற்பனை ஒப்பந்தத்தை நிறைவேற்ற உத்தரவிட்ட உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் உச்ச நீதிமன்றத்தை அணுகியது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பொது சொத்தின் பாதுகாவலர் என்பதை கவனித்த உச்ச நீதிமன்றம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு சொத்தை மீதமுள்ள தொகையை செலுத்தாமல் காலி செய்ய ஒரு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞருக்கு வழங்கப்பட்ட மன்னிப்புகள் பொது கருவூலத்திற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளன என்ற வாரியத்தின் நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. பிரிதிவாதிக்கு சாதகமான விற்பனை ஒப்பந்தத்தை நிறைவேற்ற உத்தரவிடப்பட்ட உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் நீதிபதி NV ஆச்சாரியா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இந்த நிலம் ஒரு பொது சொத்தாக இருப்பதால் அதன் நிர்வாக பொது நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். பொது சொத்தின் பாதுகாவலராக இருக்கும் வாரியம் பொதுமக்களுக்காக அதை நம்பிக்கையுரியதாக வைத்திருக்கிறது. மேலும் பரந்த பொது நலனுக்கு சிறந்த முறையில் சேவை செய்யும் முடிவுகளை எடுக்க வேண்டிய கடமையின் கீழ் உள்ளது. எந்த ஒரு பொது அதிகார சபையின் எந்த ஒரு ஏல முயற்சியையும் நிபந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை, நியாயத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை ஆகிய கொள்கைகளால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 1986 முதல் இன்று வரை சொத்தின் சந்தை மதிப்பில் ஏற்பட்ட பணவீக்கம் காரணமாக பிரிதிவாதிக்கு வழங்கப்பட்ட மன்னிப்புகள் பொது கருவூலத்திற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளன என்று வாரியம் கூறுவது சரிதான். மேல்முறையீட்டாளர் சார்பாக AORG இந்திராவும் பிரிதிவாதி சார்பாக AORS கௌதமனும் ஆஜராகினார்கள். உண்மை பின்னணி: முதல் மேல்முறையீட்டாளர் ஒரு பிரைம் கமர்ஷியல் பிளாட்டை அப்புறப்படுத்துவதற்காக முத்திரையிடப்பட்ட ஏலங்களை அழைத்தார். ஒரு திறந்த ஏலம் நடத்தப்பட்டது. பிரிதிவாதி அதிகார ஏலதாரராக உருவெடுத்து அவ்வாறு அறிவிக்கப்பட்டார். பிரிதிவாதி மேற்கூறியபடி ஆரம்ப வைப்புத் தொகையை செலுத்த தவறியதால் மேற்கூறிய ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. ஆனால் ஒரு சிறப்பு நிகழ்வாக அவருக்கு வழக்கமான ஒதுக்கீடு உத்தரவு வழங்கப்பட்டது. சில தொகை செலுத்தப்படாமல் இருந்தது. பிரிதிவாதியின் கோரிக்கையை ஏற்று நிலுவையில் உள்ள 20,77,911 தொகை செலுத்தப்படும் என்று பிரிதிவாதி உறுதியளித்ததால் ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வாரியம் தனது விருப்பத்தை தெரிவித்தது. பிரிதிவாதி தனது உறுதிமொழி கடிதத்தை தாமாக சமர்ப்பித்ததால் 2வது மேல்முறையீட்டாளர் பிரிதிவாதிக்கு நிலத்தை வாரியத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். பிரிதிவாதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். மனுவை வாபஸ் பெற்ற பிறகும் விற்பனை பத்திரத்தை செயல்படுத்துவதில் வாரியத்தின் செயலற்ற தன்மையால் வருத்தமடைந்த பிரிதிவாதி வாரியத்தின் அதே கடிதங்களை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு மனுவை தாக்கல் செய்தார். மேல்முறையீட்டாளர் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை உறுதி செய்தார். பிரிதிவாதியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் பிரிதிவாதி நீண்ட காலமாக கடன் தவறியவராக கருதப்பட்டார். பிரிதிவாதி மேல்முறையீடு செய்தபோது டிவிஷன் பெஞ்ச் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து பிரிதிவாதி ₹3 கோடி தொகையை செலுத்த அனுமதித்தது மற்றும் பிரிதிவாதிக்கு சாதகமாக விற்பனை பத்திரத்தை நிறைவேற்ற உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து வாரியம் உச்ச நீதிமன்றத்தை அணுகியது. நீதிமன்றத்தின் பகுத்தறிவு: முதலில் பிரிதிவாதியின் நடத்தைக்கு நாம் கடுமையான விதிவிலக்கு அளிக்க வேண்டும்.
வாரியம், உயர்நீதிமன்றம் மற்றும் இந்த நீதிமன்றத்துடன் கையாளும் போது அவர் முற்றிலும் அலட்சியமான அணுகுமுறையை காட்டியுள்ளார். நிலத்திற்கு மீதமுள்ள தொகையை செலுத்துவதற்கு பிரதிவாதிக்கு உயர்நீதிமன்றம் போதுமான அனுமதி அளித்துள்ளது என்பதை உண்மைகள் வெளிப்படுத்துகின்றன. இருப்பினும் பிரதிவாதி அவ்வாறு வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. பணம் செலுத்த வேண்டிய நீதித்துறை உத்தரவுகளுக்கு இணங்குவது தொடர்பாக தொடர்ந்து அக்கறையின்மை மற்றும் அலட்சியத்தை காட்டிய பிரதிவாதிக்கு நாங்கள் தொடர்ந்து வழிவகுக்க விரும்பவில்லை என்று அது கூறியது. மேலும் டிவிஷன் பெஞ்ச் பிரதிவாதிக்கு 3 சமமான மாத தவணைகளில் ரூபாய் 3 கோடி தொகையை செலுத்த வாய்ப்பளித்த பிறகும் முதல் தவணையை மட்டுமே சரியான நேரத்தில் செலுத்தப்பட்டது என்றும் அதன் பிறகு மீதமுள்ள 2 தவணைகளையும் ஒரே நேரத்தில் செலுத்த வாரியத்தின் அனுமதியை அவர் கோரினார் என்றும் பெஞ்ச் குறிப்பிட்டது. இந்த பொது சொத்தின் நிலை குழப்பத்தில் உள்ளது என்றும் பிரதிவாதி 3 தசாப்தங்களுக்கு மேலாக நிலத்தை ஆக்கிரமித்து வருகிறார் என்றும் 1986 ஆண்டில் ரூபாய் 4,78,921 ஏலத்தை வழங்கிய போதிலும் ரூபாய் 1,97,031 மட்டும் செலுத்தியுள்ளார் என்று பெஞ்ச் கருதியது. இதனால் பிரதிவாதி பணம் செலுத்துவதும் உரிமையை மூடிவிட்டு 4 மாதங்களுக்குள் நிலத்தை காலி செய்ய பெஞ்ச் அவருக்கு அவகாசம் அளித்தது. மேலும் அவ்வாறு செய்ய தவறினால் வாரியம் காவல்துறையின் உதவியுடன் பிரதிவாதியை வெளியேற்றுவதற்கு சுதந்திரமாக இருப்பது மட்டுமல்லாமல் மீதமுள்ள 2,81,890 மீட்டெடுக்கலாம் என்று உத்தரவிட்டது. இது மீதமுள்ள 4,78,921 ஆகும். மேல்முறையீட்டை அனுமதித்த பெஞ்ச் நிலத்தை அதன் மீதுள்ள எந்தவொரு கட்டமைப்பையும் கையகப்படுத்திய பிறகு வாரியம் மறு ஏலத்தை நடத்தலாம் அல்லது சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட வேறு எந்த நடவடிக்கையையும் எடுக்கலாம். இது பொது நலனை மேலும் மேம்படுத்தும் என்று உத்தரவிட்டது. காரணம் தலைப்பு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பிரதிநிதி, அதன் நிர்வாக இயக்குனர் மற்றும் பிறர் எதிர் எஸ். கணேசன், நடுநிலை மேற்கோள் 2025 INST 889. தசாப்தங்கள் என்று தலைப்பில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதாவது தசாப்தங்கள் என்றால் தமிழில் 10 வருடங்கள் அல்லது 10 ஆண்டுகள் என்று பொருள். இது ஒரு ஆங்கில வார்த்தையின் என்பதன் தமிழ் வடிவமாகும். டிகாட்டிங். தசாப்தங்கள் என்ற சொல் ஒரு தமிழில் 10 வருட காலத்தை குறிக்கும் ஒரு சொல்லாகும். இது ஒரு டெகினியம் என்று அழைக்கப்படலாம். உதாரணமாக, கடந்த தசாப்தத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன என்ற கடந்த 10 வருடங்களில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன என்று பொருள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு. நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு. நன்றி, வணக்கம்.